Hello everyone, reactive intermediate இருந்து கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம்டு இந்த ஃபாலோயிங் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்கிற ரியாக்டன்ட் இதுதான். நமக்கு கொடுக்குற ரியேஜென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க்கு, காப்பர், CH2I2 அதாவது டை அயோடோ மீத்தேனும் சொல்லலாம், இல்லை மெத்திலின் அயோடைடு அப்படின்னும் சொல்லலாம். ஓகேங்களா, இந்த காம்பினேஷன் கொடுத்தாவே நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா கார்பீனை தாங்க ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா, இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ரியேஜென்ட் பாருங்களேன். இப்போது CH2I2. ஓகேங்களா, CH2I2 ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இதில் ஃபஸ்ட் நமக்கு ரியாக்ஷன் நடந்து கார்பன் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இந்த சிமன் ஸ்மித் ரியாக்ஷனில் இதுதான் ரியேஜென்ட். ஓகேங்களா, இப்போ ஜிங்க்கு, காப்பர். இந்த ஜிங்க் என்ன ஆகும் அப்படின்னா இந்த CH2I2க்கு இடையில இன்சர்ஷன் நடக்கும். ஓகேங்களா, அதாவது ஜிங்க் கார்பினாய்டு அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, CH2 இப்போ ஜிங்க் அயோடைடு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்பவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரானை இந்த பாண்டை இதுக்கிட்டே விட்டுட்டு ஜிங்க் அயோடைடாக வெளியில் போயிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா CH2 மேலே மைனஸ் சார்ஜ் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா CH2 மேலே வந்துடும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாண்ட் அப்படிங்கிறது 2 லோன் பேர். அப்போ கார்பன் ஃபார்ம் ஆயிரும். இதை உள்ளே இன்சர்ட் ஆன உடனே I- வெளியில் போயிடும். ஓகேங்களா, இப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா CH2, அதாவது கார்பீன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா, இப்போது நமக்கு இந்த ரியாக்ஷனில் ஃபார்ம் ஆன கார்பீன் இன்டர்மீடியேட் தான் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த ரியாக்டண்ட்டு கூட போய் ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போ நம்மளோட ரியாக்டண்ட்டை நான் இங்கே எழுதிட்டுமா? இப்போது நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கிற இந்த கார்பீன் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நமக்கு ரியாக்டண்ட்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 2 அல்கீன் இருக்குங்க. எப்பயுமே அல்கீன் கூட நமக்கு கார்பன் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா சைக்ளோப்ரோப்பைன் ஃபார்ம் ஆகுங்க. ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல 2 அல்கீன் கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த அல்கீன் கூட போய் இந்த கார்பீன் அப்படிங்கிறது பேராகி நமக்கு சைக்ளோப்ரோப்பைன் ரிங்கை ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் நம்மக்கிட்ட வரும். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த கார்பீன் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரோஃபைலுங்க. ஓகேங்களா, கார்பீன் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரோஃபைல், எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆட்டம் தான். ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோஃபைல் இது ஆல்ரெடி கார்பன் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரோஃபைல். அப்போ இது மோர் எலக்ட்ரான் ரிச்சான அல்கீனை தானே போய் அட்டாச் ஆகும் இல்லைங்களா. இப்போ இந்த அல்கீனை பாருங்களேன், இந்த COOCH3 குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்புங்க. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் என்ன பண்ணும், இந்த அல்கீன்கிட்ட இருக்கிற எலக்ட்ரானை அதோட சைடு இழுத்துக்கும். ஓகேங்களா, அப்போது இந்த அல்கீன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அல்கீனாக தான் ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா, இதால் எஃபிஷியண்ட்டாக நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் பண்ண முடியாது. பட் இந்த இடத்துல பாருங்களேன், இந்த டபுள் பாண்ட் கிட்ட எந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இல்லை. ஸோ இந்த கார்பின் இருக்குது பார்த்தீங்களா, கார்பின் எலக்ட்ரோஃபைல், இந்த அல்கீன் நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் ஆகி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு சைக்ளோப்ரோப்பேன் ரிங் ஃபார்ம் ஆகும். எப்படி ஆகும்னு பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது க்ளீவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஹோமோலிட்டிக்காக க்ளீவ் ஆச்சு அப்படின்னா இந்த பக்கம் ஒரு ரேடிக்கல், இந்த பக்கம் ஒரு ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த CH2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த CH2வில் இருக்கக்கூடிய, அதாவது கார்பீனில் இருக்கக்கூடிய இந்த 2 ரேடிக்கலும் சேர்ந்து இப்படி ஒரு இந்த பாண்டையும் ஃபார்ம் பண்ணிடும். ஓகேங்களா, அப்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரிங் ஃபார்ம் ஆகிடுமா. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 3 மெம்பர் ரிங், கரெக்டுங்களா. ஸோ இந்த மாதிரி நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிருக்கோங்க.
ஓகே. இதுதான் நமக்கு கிடைச்ச ஃபைனல் ஆன்சர். இந்த ஆன்சர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கொடுத்துருக்குற ஆப்ஷனில் ஆப்ஷன் டியில் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்குற இந்த ஆன்சர் இருக்குது. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா? தேங்க்யூ.